நாங்கள் இதற்காக கூடி வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிற ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறார்களோ இந்த எல்லாரும் நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இது கொண்டு வருவீராக ஆவியானவரே. ஆண்டவரே கேளுக்கு எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் கேட்டு பதிலை கொடுக்க போகிறீரே, உமக்கு நன்றி. Oh,
தேவரீர் ஏற்றடி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில நம்மளுக்காக அவர் தயவு செய்கிற காலம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. தயவு செய்கிற காலம் வந்தது, அதற்கான குறித்த நேரமும் வந்தது. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நாளா நம்ம காத்து இருந்தோம் இல்லையா, இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் கர்த்தருடைய கிருபையால நம்மளுக்கு ஜனப்பெருக்கம் அதிகமாகும் போது இடையெல்லாம் போகுது. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமே தவிர மற்றபடி ஜனங்கள் இன்னும் அதிகமா ஆகணுன்றது நம்மளுக்கு கவலையாக இருந்துச்சு இல்லையா. ஆனாலும் கர்த்தர் தயவு செய்கிற காலம் வந்தது. யாருக்கு? நம்மளுக்காக அவர் இறங்குகிற காலம் வந்தது. இவ்வளவு நாளா பொறுமையா இருந்த எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில கொடுக்கிற காலம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அழகான சங்கீதத்துல 102 சங்கீதம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அதற்கான குறித்த நேரம் நம்மளுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. நம்மளுக்காக அவரை இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற காலம் வந்தது. அதுக்கு நேரமும் வந்தது. ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. வெயில் காலத்துக்கு ஒரு காலம் இருக்கு, மழை பெய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காலம். அந்த பிரசங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாம், நல்லா இருக்கும். பிரசங்கி ஒவ்வொரு சமயம் உண்டு. அதுல எல்லாம் ஒன்னொன்னும் வந்துட்டே இருக்கும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை இந்த பிரசங்களை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு ஒரு காலம் வந்தது. ஆண்டவர் நம்மளுக்காக. ஹல்லேலூயா. இது ஒருவரால என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. எத்தனை பேர் இதை மாற்றணும்னு நினைச்சாலும் நம்மளே முடியலன்னு நம்ம உட்கார்ந்தாலும் ஆண்டவர் இதுல இறங்கிட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, தடை செய்ய மாட்டாரு. அவர் வந்துருவார். அவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் குறித்த நேரத்தை அவர் வைத்துட்டாரு. நம்ம குறித்த காலமும் நம்மளுக்கு வந்தது. கர்த்தர் இந்த வல்லம் கிராமத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கிற நேரமும் வந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த 8வது வசனம் அந்த பிரசங்கில 3:8 நேசிக்க ஒரு காலமும் உண்டு, பகைக்க ஒரு காலமும் உண்டு.
யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்படியே வாசிக்கும் போது இதுக்கு காலம் உண்டு, அது காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நம்மளுக்கும் ஒரு காலம் ஆண்டவர் வைத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்ம திகிரிமா என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த குறித்த இந்த நேரத்துல நம்ம சீக்கிரத்துல நம்ம இந்த இடத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணி அதை சபையை கட்ட காலம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. யாரை தடுக்கணும்னு நினைச்சாலும் ஒரு நாளும் தடைப்பட அவர் செய்ய நினைத்தது யாராலையும் தடைப்படாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம செபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படியிடு முடிச்சோட முழங்கால் படியிட்டு நமக்கு குறுகிய காலம் தான் இருக்கிறது, நேரம் இருக்கு. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆனால் செபிக்க வேண்டிய கடமை நம்மளது இருக்குது. நம்ம மேல அந்த கடமை விழுந்திருக்கிறதுனால நம்ம செபித்த ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 4,80,000 பிளஸ் நம்ம அதிகமா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து 4,80,000 மாத்திரம் இல்ல, 10 லட்சத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. அது கொடுக்க அவர் வல்லவர். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம நிறைய கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கேட்கிறோம். கர்த்தரை நம்மளுக்கான குறித்த நேரத்தையும் குறித்த காலத்தையும் நம்மளுக்காக வந்தது. அது இறங்கிட்டாரு, அவர் எழுந்தறிட்டாரு. நம்ம சபைக்கு அவர் செய்ய போகிறாரு. இந்த வல்லம் கிராமத்துல ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ண அவர் இறங்கி வந்துட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதை தடையில்லாம ஆவியானவர் இந்த இறங்கி செய்யும்படியாக நம்ம செபிக்கிற கூட்டமாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை பிடித்து கொண்டு நம்ம செபிக்க போகிறோம். அந்த லேண்டுக்காக சீக்கிரத்துல அந்த குறித்த நேரத்துல அவங்க கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்தை நம்ம என்ன பண்ணிட்டு போறோம், பிரதிஷ்டை பண்ணி வாங்க போறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் பலவான்களை கர்த்தர் முந்தி கட்ட முடியாது. இதுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் முறியடிக்கும்படியாக ஆவியானவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த மண்ணை நாம சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு வீடு அந்த இடத்துல கட்டபடியாக அநேக ஜாதிகளையும் ஜனங்களையும் கொள்ளை பொருளாய் ஆவியானவர் அந்த இடத்துல வைக்க போகிற கிருபைகளை சத்தத்தை
நீங்க
உடைய பார்வையில பெரிய காசா இருக்கு. உடைய பார்வையில லேசான காசா இருக்கு. 2 லட்சம் நம்பி நாங்கள் அதோட அட்வான்ஸ் கட்டிட்டு எல்லாத்தையும் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கட்டிட்டு வந்துட்டோம். இந்த எல்லா பண தேவைகளையும் நீங்க சொன்னீங்கப்பா. அன்றாடி கேட்கிறோம், அழுது கேட்கிறோம், முக்கிட்டு கேட்கிறோம், உபாசித்து கேட்கிறோம். எங்களுக்காக நீங்க இறங்கி அப்பா இந்த வேலையிலே ஒன்று குட்டி கொடுத்து உங்க கிருபிக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே அப்பா இதோ இந்த வேலையில அப்பா நாங்க எதெல்லாம் உங்க பாதத்துல நாங்க கேட்கிறோம், அவையெல்லாம் நாங்க பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா என் தகப்பனே உபவாசத்தோட அப்பா தாகத்தோடு ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து நாங்க அவையெல்லாம் கேட்கிறோமோ என் தேவன் தாமே அவரை நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபிக்காக நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே அப்பா என் தகப்பனே நோக்கம் எல்லாம் ஆவியானவரே உங்க இடம் வாங்கி அப்பா அந்த இடத்துல உங்க ஆலயம் கட்டுறது தகப்பனே அப்பா எங்க ஆலயம் கட்டி இடம் காட்டி கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ராஜா. அந்த மண்ணை சொந்தமா நீங்க கொடுத்துட்டீங்க ராஜா, அதுக்கு நன்றி ராஜா. ஆவியான நாங்க மண்ணு ஆவியானவரே நம்ம இன்னும் அப்பா கிரியப்படுத்தலாப்பா, அது நாங்க எங்களுக்கு சொந்தமா மாத்திக்க அப்பா. நாங்க காசு இன்னும் 4,80,000 கட்டணும். ஆவியான பணத்தை சன்னிங்க மீதி போக அப்பா உங்களுடைய மகிமின் கோபுரம் அந்த அப்பா என் தகப்பனே ஆவியான கரம்பாக்கிற இடத்துல உங்க மகிமின் கோபுரம் எழுமுன ராஜா. அப்ப அதுக்கு கட்ட படைக்கிற நீங்க சன்னிங்க ராஜா, சன்னிங்க தகப்பனே அப்ப 4 திசையில் இந்த குடுக்கிற பான்சுகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ராஜா. ஆவியான அப்பா நாங்க யாருக்கு உங்க கையெழுந்து நிக்க மாட்டோம்ப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. குடுக்கிற கரங்களை நீங்க எழுப்புங்கப்பா. அப்ப உங்க ஆலயம் கட்ட உமக்கு ஆத்மா ஆதாயப்படுத்த அப்பா ஆவியானவரே அப்பா நாங்க அப்பா பேசப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. சபையாரா ஊழியக்காரரை நாங்க ஒன்றிணைந்து அப்பா பாதத்துல அமர்ந்து கதறுகிற ராஜா. நீங்க எங்க கதறலுக்கு பதில் கொடுங்க தகப்பனே, பதில் கொடுங்க ஆவியானவரே. அப்பா அந்த இடத்துக்கு அப்பா வாங்கி அப்பா கட்ட பணத்தை சந்திக்கிற கிருபிக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்ய தகப்பனே, உதவி செய்ய தகப்பனே. அப்பா நீங்க உதவி செய்யறதுக்காக உதவி செஞ்சதுக்காக உங்களுக்கு சோதராக எல்லா பணத்தையும் சந்திச்சு கொடுக்குற கிருபிக்காக உங்களுக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பாவும் கருத்துல ஒப்பு கொடுத்தாரு நல்ல பிதாவே ஆமென். ஜெபத்தை கேட்டபடியால் அப்பா சோத்திரமாண்டவரே அப்பா இந்த வேட்டையில ஒன்று கொண்டு செவிக்கு செஞ்சுக்கிறே கர்த்தாவே உங்க சமூகத்திலே அப்பா நாங்க கண்ணீரோட சுத்தத்தோட கையேந்தி நிற்கிறோம் அப்பா உன்னை நாங்க கையேந்தி நிற்கிறோம் உதவி செய்கிறாங்க. அப்பா
Thank you.
அழிந்து போற ஆத்மாவை தகப்பனே சேர்ப்பதற்காக தகப்பனே ராட்சியமே கர்த்தர் நீங்க செய்க தகப்பனே சப்பா இந்த ஒவ்வொரு உலகம் தகப்பனே சப்பா அழிந்து போற தகப்பனே சப்பா அதுக்காக நாங்க ஒரு ராட்சியம் கர்த்தனே சப்பா நாங்க எப்படியாச்சு தகப்பனே சப்பா ஒரு ஆலயத்தை கர்த்தர் நீங்க திரும்ப செய்ய செபிக்கிற தகப்பனே சப்பா தகப்பனே சப்பா நாங்க அந்த ஆலயம் கட்டி தகப்பனே சப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே சப்பா தகப்பனே சப்பா நீங்க கட்ட போற கிருபைக்காக நன்றி தகப்பனே சப்பா தகப்பனே சப்பா இவ்வளவு செய்த என் கர்த்தர் தகப்பனே சப்பா எங்களுக்கு பண உதவி கர்த்தர் எங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது தகப்பனே சப்பா என் தகப்பன் இன்னும் கர்த்தாவின் செய்யப்போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே சப்பா சர்ச்சைக்கே போக முடியாம ஆழத்தை கட்டணே பணம் தாங்கே தாங்கே சபா உங்களோட தேசப்பட அழுத்தி செபிக்கிறேன் சோதரம் சோதரம் ஏசுமஜின நல்ல பிதாவே ஆமென் சோதரம் நன்றி சப்பா சிரிப்பிலே ஜமன உனக்கு கோசரிலே சப்பா ஆலய கட்டணை தகப்பனே சப்பா சப்பா எனக்கு மூன்று பெண் ஆட்கள் கூடி மத்தியில வாசம் தேவை சொல்லிக்கிறேன் சப்பா ஆலயத்தை கட்டணை தகப்பனே ஜமன்றாக தகப்பனே சப்பா ஆலயத்தை கட்டணை சப்பா சோதரம் 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 அப்பா காளி கட்டுறதுக்கு நீ வை காட்டனப்பா சோதரிக்கிறப்பா எங்க இருந்தாலும் நீ தப்பா வெளிநடத்தணும் வெளிக்காட்டப்பா சோதரிக்கிறப்பா கற்பனே சோதரிக்கிறப்பா சோதரிக்கிறப்பா ஆமே ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு இடத்த வாங்கி நன்றி ஆண்டவரே பணத்தை செஞ்சுக்க ஆண்டவரே ராஜா நாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆண்டவரே ராஜா நாங்க ஆலயம் கட்டணுக்கு கஷ்டப்படுறப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்படுறோம் ஆண்டவரே ராஜா எங்களுக்கு பணத்தை செஞ்சுக்க ஏற்பாடு பண்ண ஆண்டவரே தகப்பனே சோத்திர ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஊர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே ஆலயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே நாங்க ஆலயம் கட்டணும்னு ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே ஜனங்களே ஆலயம் சாட்சிக்கு வரணும் ஆண்டவரே ராஜா தகப்பனே கோடான கோடி நன்றி ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் சிங்கமே இஸ்ரவேலின் தகப்பனே அப்பா ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உபவாச ஜெபத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நாங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே சுவாசம் மக்களின் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலிருந்து கேட்டு எங்களுக்கு ஆண்டவரே உத்தரவு அருள் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒவ்வொரு கண்ணீர்களும்
ஆண்டவர் உங்க கருத்தில் இருக்குது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல பதில் கொடுத்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து கர்த்தாவே எங்களுக்கு அற்புதத்தை அடையாளத்தும் செய்வதா செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்கள் மத்தியில் அநேக ஊர் கிராமத்தின் மத்தியில் கர்த்தாவே என் தேவனே இறங்கி வந்து எல்லா தேவைகளும் சந்திக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் கண்ணீர்களை துடைக்கிற தகப்பனே, அம்மா தகப்பனே ஆண்டவரே இந்த கருத்தை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு கண்ணீர்களும் புலம்பலும் இரவுகளும் தூங்காம எப்படி செய்யுமோ, எப்படி நான் நடத்தி முடிக்குமோ என்று ஒவ்வொரு அங்கலார்ப்புகள் எல்லாவற்றையும் கேட்டு அவங்களோட மன விருப்பத்தின்படி கர்த்தாவை நிறைவேற்றி கொடுத்து இந்த பகுதியில ஆண்டவர் இந்த வல்லும் பகுதியில கர்த்தர் அவங்கள சாட்சாய் நல்ல வல்லமையோடு அவளை நிறுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக மக்களை கண்ணீரை துடைக்கிறோம். அநேக மக்கள் வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாவற்றும் ஆண்டவரை செப்பத்தினாலே சுகத்தை கொடுக்கிறோங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கர்த்தர் தேவ ஆளுகை கர்த்தர் கட்டி கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு எதிர்ப்புகளும் வராதபடிக்கு 4 பக்கத்திலிருந்து 4 திசையிலிருந்து கர்த்தர் உதவிகளும் ஒத்தாசைகளும் பலமும் கர்த்தர் வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த வல்லம் ஆண்டு கிராமத்துல அவங்க எழுப்புதல் உண்டாகட்டும். அவங்க சபங்கள் எழுப்பட்டும். கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்து கர்த்தாவே கர்த்தர் பெரிய தேவ ஆலயம் பெருசா நல்லா அழகாய் அநேக மக்களுக்கு ஆண்டவரே சுகம் கொடுக்கிற இடம், அநேக மக்களை வாழ வைக்கிற இடம், அநேக மக்களுக்கு உயிர் கொடுக்கிற இடம், அநேக மக்களை தலைநிமிர்ந்து வாழ வைக்கிற இடம். இடத்துல கர்த்தாவே அநேக மக்களுக்கு திருமணங்கள், கல்யாணங்கள், சீமந்தங்கள், பிறந்த நாள்கள் எல்லா இடத்துல சபையே நடத்தி கொடுக்க தகப்பன் மத்தியில தேவனை செய்ப்பதமாக கிருபையா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு ஆயுதங்கள் எழும்பா விரோதமா எழும்பாது என் கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவ தூதர்களை அனுப்பி தேவனோட தேவைகளை அனைத்தும் மன விருப்பத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தை செய்யற கர்த்தர் வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரவு பகலும் தூங்காமல் உமக்காக வேலை செய்யற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி கர்த்தர் அற்புதத்தை செய்வதையா செபிக்கிறோம் ஆண்டவரே. அது கர்த்தரே இறங்கி வந்து செய்வதையா செபிக்கிறோம். அநேக மக்கள் காணட்டும், அநேக மக்கள் வெட்கப்பட்டு போகும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தருடைய அற்புதம் அந்த இடத்துல நடத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் அப்படியே ஜெபங்களை கேட்டும் ஆண்டவரே அவ்வளவு தூரத்துல 10 கிலோமீட்டர் வந்து அநேக மக்கள் இங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேவாலயத்தை கட்டுப்பாங்க ஆண்டவரே. என் கர்த்தர் கட்டி கொடுக்கும்படியா செபிக்கிறோம். கொடுக்க முடியாத மக்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கர்த்தர் உதவி பண்ணும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே உங்க கரம் நீட்ட ஆண்டவரே. உங்க கரம் தகப்பன் தாய் மீது உங்க கரம் நீட்ட ஆண்டவரே. கையாக்கி பார்க்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இறங்க தேவன் உதவி செய்யற கர்த்தர் அப்பா. கரம் நீட்ட ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடாதபடிக்கு காப்பாற்றுகிற தேவன். அப்பா உண்மை நம்பி ஊழியம் செய்யற மக்களுக்கு கைவிடாதபடிக்கு காப்பாற்றும்படியா செபிக்கிறோம். தேவ ஆழத்துக்கு என்னென்ன தேவை அத்தனை தேவைகளை கர்த்தரே சந்திச்சு கொடுக்கும்படியா செபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. எங்க ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே நீர் அப்படியே எனக்கு பதில் கொடுத்து நாங்க எல்லாம் அந்த சபையில நாங்கள் சாட்சியாக நிறுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்பவராக கிருபையா சோதரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கதை ஜெபம் இந்த கிராமத்துல ஒரு தேவ ஆலயம் உண்டாகும் சந்திப்பு கூட்டமாக ஜபிக்கிற இந்த ஜபத்தை கேள்வி இந்த கிராமத்துல ஒரு தேவ ஆலயம் உண்டாகும் சந்திப்பு உண்டாகும். அப்பா சோதர ராஜா சோதர அந்த வேலையை ஜெபம் கொடானு அப்பா நான் புதுசா ஒரு ஆலயம் கட்ட நீங்க எழுப்புண்டா கட்ட சொல்லிக்கிறாங்க ராஜா ஏசப்பா. நாங்க யாருக்கு தெரியாது ராஜா. நீங்க தான் கண்ணோக்கி பார்க்கணும் ஏசப்பா. சோதர ராஜா யாராவது முடிவு நீங்க அவங்க மனசுல நீங்க பேசுங்க தகப்பனே ஏசப்பா. ஒரு நல்ல இடத்த குத்திங்க ராஜா. அதே மாதிரி கடகன்னு ஒரு ஆலயம் கட்டணும் ராஜா.
அப்பா சூத்திரங்கள் தாவே இடத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவரே அப்பா சூத்திரங்கள் தாவே எத்தனையோ நாள் பட்ட அவமானங்கள் ஆண்டவரே அப்பா சூத்திரங்கள் தாவே மனுஷர்களுக்கு முன்பதாக ஆவியானவரே அப்பா சூத்திர எத்தனையோ தலை குனிவுகள் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே அப்பா மன சஞ்சலங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ நாள் ஆண்டவரே கண்ணீரின் பாதை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சூத்திரங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா சூத்திர கர்த்தாவே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பொறுமையாய் நாங்கள் ஆண்டவரே காத்துனதற்கு ஆண்டவரே பதிலாக இந்த 2025 ஆண்டில ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சூத்திர கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டும்படியாக என் தேவன் உம்முடைய வீட்டை நாங்கள் கட்டும்படியாக ஆண்டவரே இந்த 2025 ஆண்டில முதல் மாதத்திலேயே நாங்கள் அட்வான்ஸ் பணமாய் செலுத்த என் தேவனே கிருபை செய்தீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நாங்க இதை எப்படி கட்டணும்ன்றதே எங்களுக்கு தெரியலப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்களே சப்பா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே மீது இருக்கிற பணத்தை ஆண்டவரே என் தேவன் நீங்க சந்திக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கண்ணீரோடு நாங்கள் விதைக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே இதுல முடிவுல ஒரு கம்பீர சத்தத்தை கத்த நீர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே அப்பா சோதர கர்த்தாவே ஆண்டவரே அநேக நாளா நாங்கள் துக்கித்து அழுது ஆண்டவரே மன்றாடி இந்த நாளில் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே காரியத்தை வாய்க்க செய்வீராக, காரியத்தை வாய்க்க செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தை கட்டி எழுமணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆமோனின் தந்திரங்கள் நிர்மலமாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தொபியாக்களின் ஆவிகள் நிர்மலமாகணும், எல்லா சன்பிலாத்தின் ஆவிகள் நிர்மலமாகணும். ஆவியானவர் யாரெல்லாம் இதுக்கு ஆண்டவரே அப்பா கட்டக்கூடாது படிக்க இடம் வாங்கக்கூடாது படிக்க ஆண்டவரே எரிச்சல் அடைகிறார்களோ ஆண்டவரே ஆவியானவர் அந்த பிசாசின் தந்திரங்களை கத்தர் முறியடிக்கும்படியாயிற்று. ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு ஒரு சமாதானமாய் கத்தர் மாற்றி கொடுங்க அப்பா. இது சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு ஆண்டவரே ஒரு அடைக்கல பட்டணமாய் நீங்க மாற்றி கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறாங்க ஆண்டவரே. அப்பா சோத்திர கர்த்தாவே சொன்ன டைமுக்குள்ள ஆண்டவரே நான் அந்த பட்டாவை கையில வாங்கி ஆண்டவரே அப்பா சோத்திர கர்த்தாவுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் எழுப்ப போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே வல்ல கிராமத்துக்கு மற்றும் சாட்சி இல்ல, இவ்வளவு நாளாய் நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவரே நீங்க வைக்க போகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துல ஒரு பெரிய சாட்சி ஆண்டவரே அப்பா சோத்திர உறவினர்கள் மத்தியில பெரிய சாட்சி ஆண்டவரே. நாங்கள் யார் முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னுமோ அவர்கள் முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவரே எங்க கொம்பை உயர்த்துகிற தேவன் அப்பா, எங்க கொம்பை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. காண்டாமிருங்களுக்கு ஒத்த கொம்பாய் கத்தர் ஆண்டவரே எங்க கொம்பை நீ உயர்த்த போகிறீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க கொம்பை கூர்மையாக்குங்க அப்பா, எங்க கொம்பை பலனாக்குங்க ஆண்டவரே. எங்க கொம்பு உயர்ந்து நிற்க போகிறதே அதுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசுகள் எல்லாம் அம்புக்கும் ஆண்டவரே எங்க கொம்பு ஆண்டவரே நிர்மலமாய் ஆண்டவரே அப்பா ஈட்டி நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா சொல்ல எங்க உயர்த்தின கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய ஜெபத்தை நீங்க கேட்டீங்களே சப்பா, நீங்க பதில கொடுக்க போகிறீரே மக்கள் நன்றி, மக்கள் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறாங்க. கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.